எனக்கு என்னமோ இப்பதான் குழந்தை பொறந்த மாதிரி இருக்கு. அதுக்குள்ள 1 மாசம் ஓடிருச்சு. இன்னைக்கு 30 நாளா எங்க அம்மா காலையிலேயே எந்திரிச்சு வீடெல்லாம் கிளீன் பண்ணி, போர்வை, பாய்ன்னு எல்லாத்தையுமே துவைச்சுட்டு கிடந்தாங்க. அப்புறம் நான், தம்பி எல்லாரும் தலைக்கு குளிக்கணும்னு சொல்லியிருந்தாங்க. அதனால ஃபர்ஸ்ட்டே தம்பிக்கு நல்லா ஆயில் மசாஜ் பண்ணி குளிக்க வச்சாச்சு. பையனுக்கு யூஸ் பண்ற இந்த பாத்திங் பவுடர் எப்படி ரெடி பண்ணீங்கன்னு ஒரு சிலர் கேட்டிருந்தீங்க. நான் எப்படி ரெடி பண்ணேன்னா, பாசி பயறு இருக்கு இல்லையா? அதுல முட்டையோட வெள்ளை கருவை நல்லா கலந்துக்கோங்க. கொஞ்சமா கடலை பருப்பும் எடுத்துக்கோங்க. இது 2யுமே ஒரு 3 நாள் நல்லா வெயில்ல காய வச்சு நல்ல ஸ்மூத் பவுடரா அரைச்சுக்கோங்க. அப்புறம் நம்ம பேபிஸை குளிக்க வைக்கும்போது ஃபர்ஸ்ட் நல்லா சோப் போட்டு குளிக்க வச்சுட்டு அதுக்கப்புறம் செகண்ட் டைமா இந்த மாவை போட்டு குளிக்க வச்சுக்கோங்க. மேக்ஸிமம் 1 மாசத்துக்கு அப்புறம் இதை செய்யுங்க. நான் இன்னைக்கு தான் ஃபர்ஸ்ட் டைமா தம்பிக்கு இதை போட்டு குளிக்க வச்சிருக்கேன். தென் சாப்பிட்டுட்டு ஒரு ப்ரொமோஷன் ஷூட் இருந்தது. 2 பேர் சேர்ந்து ஆக்ட் பண்ற மாதிரி இருந்தது. எனக்குன்னு வேற யார் இருக்கா? எங்க அம்மாவை தான் பிடிச்சேன். இந்த கொடுமையெல்லாம் நீங்க அடுத்த வீடியோல பாருங்க. நானுமே ஹேர் வாஷ் பண்ணிட்டேன். 30 நாள் ஆச்சு. பட் இன்னுமே எனக்கு அந்த ஸ்டிச் பண்ண இடத்துல அந்த எட்ஜஸ்ல எல்லாம் கொஞ்சம் பெயின் இருக்கு. ஃபேமிலி பிளானிங்கும் சேர்த்து பண்ணிருக்கனால டபுள் த பெயின் இருக்கும் அப்படின்னு சிலர் சொல்றாங்க. பட் எனக்கு இதை பத்தி தெரியல. யாருக்காவது தெரிஞ்சா கமெண்ட்ல சொல்லுங்க.